ஜூஸஸ் அண்ட் ஸ்மூத்திஸ் வந்து நம்ம வீட்டில் ரெகுலரா பண்ணி நம்மளும் சாப்பிடுவோம், குழந்தைங்களும் கொடுப்போம். ஆனா இந்த ஸ்மூத்திஸை வந்து ரெகுலரா சாப்பிடும் போது அது நிறைய கான்சிக்வன்சஸ் அண்ட் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா குழந்தைங்க வந்து ரெகுலரா வந்து ஸ்மூத்தி சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து ட்ரைகிளிசரைட்ஸ் ஜாஸ்தி ஆகும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகி ஒபிசிட்டி ஆயிடுவாங்க, ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், டயபெட்டிஸ் கூட லேண்ட் அப் ஆயிடுவாங்க. டைப் 2 டயபெட்டிஸ் கூட மெயின் ரீசன் வந்து ரெகுலர் இன்டேக் ஆஃப் ஸ்மூத்திஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஜூசஸ். நான் சொல்றது வீட்டில் பண்ற ஃப்ரெஷ் ஜூசஸ் தான் சொல்றேன். இதை நம்ம ரெகுலரா வந்து நம்ம குடிச்சிட்டு இருக்கும் போது we may end up in type 2 diabetes. ஏன்னா நம்ம ஃப்ரூட்டை வந்து கிரஷ் பண்ணும் போது அதோடைய பிளான்ட் செல்ஸ் வந்து டிஸ்டார்ட் ஆகி அதோடைய நேச்சுரல் சுகர்ஸ் கெட் கன்வெர்ட் இன்டு ஃப்ரீ சுகர்ஸ். அதே இது நீங்க ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி சாப்பிடும் போது நம்ம அந்த நேச்சுரல் சுகர்ஸை நம்ம அப்படியே நம்ம சாப்பிடுறோம், ஃபைபரையும் நம்ம அப்படியே உட்கொள்ளும் போது அது வந்து ஒரு ஃபுல் பெனிஃபிட் அண்ட் ஃபுல் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கிடைக்குது. அதில் குழந்தைங்களுக்கு வந்து கூடிய மட்டுக்கும் ஃப்ரூட் ஜூஸஸ் அண்ட் ஸ்மூத்திஸ் வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் நீங்க கொடுங்க. பட் டெய்லி கொடுக்கறது வந்து ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி அவங்க மென்னு சாப்பிட சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபுல் நியூட்ரிஷன் கிடைக்கும். இன்னொன்று வந்து ஸ்மூத்திஸ் கேன் நெவர் ரீப்ளேஸ் அ மீல். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே ஒரு ஃப்ரூட் ஸ்மூத்தி தான், ஒரு பனானாவை வந்து நட்ஸ் போட்டு அடிச்சு கொடுத்துருவாங்க. You should always remember that the smoothies can never replace a breakfast. ஏன்னா நம்ம ஸ்மூத்திஸ் மட்டும் குழந்தைங்க சாப்பிடும் போது அவங்க வாட்டர் இன்டேக் வந்து சரியா இருக்காது, தண்ணி சரியா குடிக்க மாட்டாங்க. இதால கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா WHO என்ன சொல்றாங்கன்னா 1 glass of fresh juice, that is நம்ம வீட்ல பண்ற fresh juice, if you intake it regularly it is going to cause the side effect of having 1 glass of soda அப்படின்னு சொல்றாங்க. Pediatric Society of Canada வந்து என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்க வந்து ரெகுலரா ஸ்மூத்தி சாப்பிடுற குழந்தைங்க வந்து தண்ணி குறைவா குடிச்சு அதுங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கு வந்து 60% வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுல குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுங்க. நீங்களும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதா இருந்தா கட் பண்ணி மென்னு நீங்க சாப்பிட்டு அதோடைய ஃபுல் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் ஸ்மூத்திஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூசஸ், பட் லிமிட்டட் டு வீக்லி ட்வைஸ். Thank you friends. Take care.